மலக்குகளை பத்தி எப்படி நம்பணும்? மலக்கு நம்மள மாதிரி கிடையாது. மலக்கு இருக்காங்களே, அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு மன இச்சை கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீற மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு பகுத்தறிவு இருக்கணும், மூளை இருக்கணும், அவன் தான் பாவம் செய்வான். மனிதனும் ஜின்னு தான் பாவம் செய்ய முடியுமே தவிர மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த பாவம் செய்ய மாட்டாங்க. இப்ப இவங்க எழுதிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வந்தாங்களாம். ரசூல் மௌத்துக்கு பிறகு ஏன் வந்தாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது வந்தா வகி கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு எங்க வர்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல நின்று கொண்டு ஒரு பாட்டு படிச்சாங்களாம். என்ன பாட்டு? யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குர்பியதி மாலி சிவாக்கவலா அல்வி இலாஹதி அப்படின்னு சொல்லிட்டு யா சய்யிதின்னு ஒரு பைத்து வரும் மௌலுதுல. அதுக்கு மேல எழுதி வச்சிருப்பான், இதை பாடி காயிலுஹு ஜிப்ரீல்னு எழுதி வச்சிருப்பான். இதை பாடியவர் ஜிப்ரீல். யார் படிச்சதா? ஜிப்ரீல் படிச்சாராம். அதை ஒளிஞ்சிருந்து கேட்டு எழுதிட்டாங்க, ஒரு ரெக்கார்ட் பண்ணி. ஜிப்ரீல் படிச்சது ரசூலுல்லாஹ் சொன்னா தெரியும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, ஜிப்ரீல் நின்று படிச்சதை நீங்க கலத்தாம டகல்கா டேப் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ள வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி விட்டானுவோம். சரி, அது இருக்கட்டும். ஜிப்ரீல் படிச்ச பாட்டுல என்ன வருது தெரியுமா? குல்லி ஷஃபீஅன் இலர் ரஹ்மானி மின் ஸலலி. ரசூலுல்லாஹ்வே, நான் நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், என் பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்வாரா ஆகிவிடுங்கள். ஜிப்ரீல் சொல்றார். ஜிப்ரீல் பாவம் செய்வாரா? மனுஷன் தானே பாவம் செய்வான். அப்ப ஜிப்ரீல் தப்பு செய்தார் என்று நம்புறது ஈமானா? ஒரு மூமின் செய்யற காரியமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மன்கான அதுவல்லி ஜிப்ரீல ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇல்லில்லாஹ். யாராவது ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருப்பாரையானால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்தான் இந்த வேதத்தை உம்முடைய இதயத்திலே இறக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வை என் கையை பிடிங்கன்றான் அவர். யா சய்யிதி, என் தலைவரே, யா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, குதுபியதி, என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், என்னை காப்பாத்துங்கள். யார் சொல்றா? ஜிப்ரீல். மாலி சிவாக்க, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லையே, அல்வி இலாஹதி, நான் யார்கிட்ட போய் ஒதுங்குவேன், நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி ஜிப்ரீல் இறங்கி ரவுலா ஷரீஃபில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்தில் நின்று கொண்டு புலம்புனாரு. அதான் இந்த பாட்டுன்னு எழுதி வச்சிருக்கான் மூணு கிதாப்ல. இத நீங்க அர்த்தம் தெரியாம இது நன்மை கிடைக்குமா? அல்லாஹ் பிடிச்சி விசாரிக்க மாட்டாங்களே. ஏண்டா, நான் ஜிப்ரீல எவ்வளவு பெரிய உயர்ந்த வேலைக்கு வச்சிருக்கிறேன், அவரை பாவியாக்கி மலக்கு பாவம் செய்ய மாட்டார்னு குர்ஆன்ல சொல்லிருக்கான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் லா யஸூனல்லாஹ மா அமரஹும். குர்ஆனுடைய வசனம் இது. மாணவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சார்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷனை சொல்லும்போது மலக்கு சொல்லும்போது என்ன சொல்றான்? லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவன் ஆணையிட்டதற்கு மீறவே மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவனுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் செய்வார்களே தவிர கட்டளை மீற மாட்டார்கள். அப்ப ஒரு பாவமும் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை. இவன் சொல்றான் மௌலித் கிதாபுல ஜிப்ரீல் பயங்கரமான பாவிங்கிறான்.